Hello guys, welcome to Priya Divas vlog channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நானும் பாப்பாவும் போயிட்டோம். பாப்பா போகும்போது தூங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அவங்க அப்பா பார்த்தோன்னே ஒரே விளையாட்டு தான், ஒரே குஷி ஆகிட்டாங்க. அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போயிருந்தோம். நாங்கள் சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். அப்போ சம்மர் டைம்ன்றனால இந்த பசங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த பலூன் கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பாப்பாவுக்கு அதில் விளையாடணுன்னு ஒரே ஆசை. அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிச்சாலும் அது விளையாடணுன்ட்டு ஒரே இது பண்ணனால பக்கத்தில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு போனால் அப்பயும் அவங்களுக்கு வர மனசு இல்லை. ஒரே ஊன்னு சொல்லி போகணும்னு சொன்னாங்க. இதை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் லேடிஸ்க்குலாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, ஷாப்பிங் பண்ண வந்ததை விட்டுட்டு மிச்ச வேலையை பார்த்துட்டு இருப்போம்ல, அப்படி தான் நாங்கள் ஸ்ரீகுமரனில் டைமண்ட் மேளா போயிட்டு இருந்தது. அதனால் இந்த நெக்லஸ்லாம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு சும்மா போய் பார்த்துட்டு வந்தோம். வாங்கலாம் இல்லை, சும்மா போட்டு பார்த்துட்டு அப்படியே ரேட் கேட்டுட்டு வச்சுட்டு வந்துட்டோம். இந்த 3 செட்டு தான் போட்டு பார்த்தேன். அதில் எது நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ட்டு ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு மேலே போயிட்டோம் 3 பேரும். அங்கே நான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு 2000 ரூபாய் தான் பட்ஜெட் வச்சுருந்தேன். 2000 எடுக்கலான்ட்டு. ஆனால் அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. இது 4500 கிட்ட வந்தது. ஆனால் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் கலர் கேட்டோம் இல்லை. நான் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன், இவ்வளோ பெரிய கவுன் போடுவாளான்னு தெரியல. ஆனால் நான் ஒரு சாஃப்டான ட்ரெஸ் ரெஃபரன்ஸ் காமிச்சேன். அந்த ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இதே மாதிரிலே வேறு கலர் கேட்டோம். இந்தமாரி கலர்ஸ் காமிச்சாங்க. எங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபையாக இல்லை. சரி நம்ம கொஞ்சம் சாஃப்டாக எடுப்போம். பாப்பா அன்றைக்கி போடுவாளான்னு தெரியல. அதுக்கப்புறம் இது போடும்போதே கொஞ்சம் ஒரே அழுதுகிட்டே தான் இருந்தாங்க மேடமு. அப்புறம் அந்த கிளிப்லாம் வச்சா அந்த கிளிப்லாம் போடவே விடலை. உடனே கழட்டி தூக்கி போட்டாச்சு. அதனால் நம்ம அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எடுப்போன்ட்டு வேறு ஷாப் போகலான்ட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போத்தீஸ்க்கு போயிருந்தோம். சம்மர் டைம்ன்றதால இந்த கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் இந்தமாதிரி ப்ளே ஏரியாலாம் வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் நேரம் பாப்பா இந்தமாரி உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க பசங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து விளையாட வச்சுருந்தோம். இங்கேயும் நான் ரெஃபரன்ஸ் காட்டின ட்ரெஸ் இல்லை. அங்கே பார்த்து அந்த ப்ளூ கலர்லேயே வேறு கலர், இந்த லாவெண்டர் கலர் இருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயே ஆனால் போட விடலை, ஒரே அழகாக அந்த கிளிப்பெல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க. அப்புறம் இதே ஃபைனல் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு சாரீ எடுக்கலான்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ் கலர்லேயே மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்ட்டு ஒரு 2 சாரீ எடுத்து ட்ரை பண்ணேன். அதில் இந்த சாரீ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே ஃபைனல் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமாட்டி ஜென்ஸ் செக்ஷன் போய் என் ஹஸ்பண்டுக்கு அந்த கலர் சொல்லி ஒரே ஒரு ஷர்ட் பார்த்தோம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே ட்ரை பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் கீழே வந்தால் இந்த மஸ்கட் பொம்மைலாம் விளையாண்டுட்டு இருந்தது. பசங்களாம் இதை பார்த்து கொஞ்சம் பயந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு பயப்படாமல் சொல்லி விளையாடணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அது கூட கையை காமிச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. பார்த்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அவள்தான் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.